இந்த பில்லி சூனியம் அப்படின்றதுக்கு வந்து இந்த மந்திரம் எந்திரம் இது இது கண்டிப்பாக எல்லாருமே நம்பியே ஆகணும். இந்த பில்லி சூனியம் செய்வன ஜின்னு குட்டி சாத்தான் ஏவல் இது எல்லாமே வந்து இருக்கிறது உண்மை. நமக்கு புரியல, நமக்கு தெரியல அப்படின்னா இப்போ நமக்கு கண்ணு தெரியல, அதனால வந்து நம்ம சூரியனே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுல்ல. இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இதோட கஷ்டம் என்னன்றது தெரியும். இப்போ பாருங்க, நல்லா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நல்லா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குடும்பம் வந்து அந்த ஊர்லேயே வந்து ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பமாக இருக்கும். ஆனால் திடீர்னு பாருங்க, நாளுக்கு நாள் அந்த குடும்பத்தில் வந்து நஷ்டம், கஷ்டம், பிரச்சனை இந்த மாதிரி போய்க்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். இது என்ன காரணம்? ஐயா, ஏதோ வந்து நேரம் சரியில்லை, கஷ்டமாக இருக்குன்னா அது வந்து 6 மாதமோ 3 மாதமோ இல்லை 1 வருஷமோ, அதிகபட்சம் ஒரு ஒரு சனியால் பாதிக்கப்பட்டிருந்தா கூட அது 7.5 வருஷம்தான். சரிங்களா? அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமே அதில் பாதிக்காது. ஏதாவது ஒருத்தர் இல்லை 2 பேர் அவங்களுக்கு அந்த சனி பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த குடும்பமே பாதிக்குது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஒரு நல்ல சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கும் அந்த குழந்த. அது வந்து நல்லா, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரலும் வந்து சிபிஎஸ்சியில் படித்த புள்ள திடீர்னு வந்து அவங்களோட சூழ்நிலை மாறி அவங்களோட கஷ்டம் வந்து அவங்களுக்கு வந்து நிறையா பிரச்சனைங்க வந்து அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு ஒரு கான்வென்ட்டில் ஒரு இதில் சேர்ப்பாங்க. அதாவது மெட்ரிகுலேஷனில் சேர்க்குறாங்கன்னு வைங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம், அதாவது 6th 7th முடித்தோன்னே அந்த புள்ள வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிடுது. என்ன காரணம்? நல்லா வந்து காரில் போய் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவன் ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா பைக்கில் போகிறான். அந்த பைக்கு கூட வந்து ஏதோ ஒன்று உடஞ்சி போச்சு, ஏதோ ஒன்று ஃபால்ட் ஆகி போச்சுன்னா அதை சரி கூட பண்ண முடியாத சூழ்நிலையில் அந்த ஓட்ட வண்டியில் போகிறான். இதை நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, அவங்கவுங்க ஊரில் நடந்திருக்கும். என்னங்க காரணம்? இது என்ன பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுன்னா அவனுக்கு அந்த, அதாவது ஒரு ஜாதகத்திலேயோ ஒரு இதுலேயோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். 3 மாதம் பிரச்சனையில் இருப்பான், 4ஆவது மாதம் நல்லா இருப்பான், அடுத்து ஒரு ஒரு 5 மாதம் கஷ்டத்தில் இருப்பான். அப்படி மாறி மாறி தான் வரும். தொடர்ச்சியாக ஒரு குடும்பம் சரிவை பார்த்துக்கிட்டு வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த யாரோ அவனுக்கு பிடிக்காத தொழிலில் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய யாரோ ஒன்று, அதாவதுங்க இந்த செய்வனை, இந்த பில்லி சூனியம் வைக்கிறது இதெல்லாம் வந்து அதிகபட்சம் தெரியாதவங்க செய்ய மாட்டாங்க. இப்போ உங்களை யாருன்னே ஒருத்தனுக்கு தெரியல, அவன் எதுக்கு உங்களை பற்றி யோசிக்க போகிறான்? அவன் எதுக்கு உங்களுக்கு வந்து செய்வனை வைக்க போகிறான்? கண்டிப்பாக உங்கள் கையால் சாப்பிட்டவன், இல்லை உங்கள் கையால் காசு வாங்கினவன், இல்லை உங்ககிட்ட வேலை செஞ்சவன், இல்லை உங்கள் கூட இருந்து வேலை செஞ்சவன், இந்த மாதிரி இப்போ லேடிஸ்க்கு வைக்கிறாங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு போகக்கூடிய ஆட்களால் மட்டும்தான் வந்து அது செய்ய முடியும். ஸோ மற்ற மற்ற வந்து எங்கேயோ இருந்து எங்கேயோ ஆட்டி படைச்சிக்கிட்டு அப்படிலாம் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம நம்ம கூடயே இருந்து குழி பறிக்கிறதுக்கு பேர் தான் இந்த செய்வனை அப்படின்றது. அது வந்து நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கலாம், இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் கூட வந்து இதில் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து உண்மை. ஐயா ஐயா இப்போ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து கடவுள் இருக்காரு, சாமி இருக்காரு அப்படின்னு நினச்சி நம்பி நம்ம கோயிலுக்கு போகிற எல்லாருமே ஒரு ஒரு பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அதுக்குரிய நெகட்டிவ் ஒன்று இருந்தே ஆகணும், இருக்கணும். அதுதான் உலகத்தோட நியதி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பிரதேசம் நிறையா இருக்கிற இடத்துல பக்கத்தில் தண்ணி, கடல் இருக்குது, இந்த மாதிரி வந்து ஆறு இருக்குது, ஏரி இருக்குது, குளம் இருக்குது. ஸோ மலை மேலே தண்ணி இல்லைனாலும் அந்த தண்ணி கீழே வந்து கண்டிப்பாக அந்த தண்ணி அந்த குளத்தையோ இதையோ நிறச்சி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கடவுள் இருக்காரு அப்படின்னும் போது கெட்ட விஷயங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பி தான் ஆகணும், நம்பியே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ இதுக்குரிய ஒரு விஷயங்கள் வந்து நம்ம நம்ம என்னதான் சாமியை கும்பிட்டாலும் என்னதான் நம்ம வந்து நல்லது பண்ணாலும் நம்மளை ஒருத்தன் அடிச்சுட்டானா கண்டிப்பாக அந்த வலியை நம்ம அனுபவிச்சு அவனை வலிக்கும் தானே. யார் அடித்தாலும் நமக்கு வலிக்க தானே செய்யும். ஸோ அந்த பிரச்சனைன்றது வந்து யார் வந்து நம்ம வளர்ச்சியை பிடிக்காதவங்க யார் இருக்காங்களோ, அது சொந்தக்காரனாக இருக்கலாம், நம்ம ஜாதிக்காரனாக இருக்கலாம், நம்ம நம்ம மதத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம், இல்லை நம்ம மதத்துக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கட்டும், நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சவன் மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து பண்ண முடியும். ஸோ இந்த பில்லி சூனியத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து இன்னைக்கு நிறைய இருக்குது. நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைக்கு படிப்பு வராது. அவன் நல்லா, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து
இன்னைக்கு ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரலும் நல்லா படிச்சிருப்பான். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 90க்கு மேலே தான் எடுத்திருப்பான். ஆனால் அந்த குழந்தை வந்து 10th போக வேண்டிய ரேஞ்சில் படிப்பு வராது, படிப்பில் கவனம் இருக்காது. அவன் பாட்டுக்கு ஊர் சுற்றுவான், அவன் பாட்டுக்கு செல்லை நோண்டிகிட்டு இருப்பான், அவன் பாட்டுக்கு பெற்றவங்க வந்து சொன்ன அதை கிழிச்ச கோட்டை தாண்டி இருக்க மாட்டான். ஆனால் இந்த சூழ்நிலை வந்தவொடனே என்ன பண்ணுவான், பெற்றவங்க பேச்சையே கேட்க மாட்டான். பெற்றவங்க பேச்சையே கேட்காத புள்ள ஒரு பிள்ளையாங்க. அப்போ அந்த பிள்ளை மேலே நமக்கு எவ்வளோ கோவம் வரும், அந்த பிள்ளையால் நமக்கு நிம்மதி போகும், அந்த பிள்ளையால் நமக்கு கஷ்டமாக இருக்கும். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்ற பிள்ளை நம்ம பேச்சை கேட்க மாட்டான், நம்ம படின்னு தானே சொல்கிறோம், அந்த படிக்கிற விஷயத்த கூட ஒழுங்காக பண்ண மாட்டானே அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்லா ஆக்கி நல்லா சமையல் பண்ணி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு குடும்ப தலைவின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எதை செஞ்சாலும் வீட்டில் குறை சொல்கிற மாதிரியே இருக்கும் பிரச்சனைங்க. நல்லா தான் சமைச்சிருப்பாங்க, நல்லா தான் வந்து நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் வெஜ்ஜாக இருக்கட்டும் எதுவே நல்லா செய்கிறவங்க அவங்க எதை செஞ்சாலும் ஒரு குறை சொல்கிற மாதிரி இருக்கும். ஒன்று காரம் அதிகமாயிரும், இல்லை உப்பு அதிகமாயிரும், இல்லை சப்புன்னு இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள். அப்படியே அவங்க நல்லா செஞ்சால் கூட அந்த செய்கிற அந்த சாப்பாடை வந்து இவங்க யாரும் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இந்த மாதிரி நிறையா காதில் கேட்குறது எல்லாமே வந்து அமங்கலமான செய்தியாக கேட்பாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, அண்ணங்காரன் செத்து போயிட்டான், அண்ணன் பொண்டாட்டி செத்து போச்சு, இல்லை இந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு, இல்லை இந்த பையன் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டான். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நல்ல விஷயம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நல்ல விஷயம் நடக்காமல் ஒரு தடை வரும், எவனோ ஒருத்தனால ஒரு தடை வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த பில்லி சூனியம் இந்த செய்வன இதெல்லாம் நம்பியே ஆகணும். ஏன்னா இதெல்லாம் வந்து இன்னைக்கும் இருக்கிறது உண்மை. அதுதான் அவங்கவுங்க குடும்பத்தை வந்து பாதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு உண்மையிலேயே நம்பியே ஆகணும். ஸோ இந்த இந்த விஷயத்தை பற்றி இன்னும் நிறையா பேசலாம். அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.